ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அத்தை வீட்டுக்கு வந்து சரி 2 நாளைக்கு போயிட்டு வருவோம், நம்ம அந்த லீவுக்கு போனால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லை. ஆனால் வந்து இருந்தாலும் இந்த நேரத்துக்கு வந்து நம்மளால் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கல. ஆனால் அந்த அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நம்மளால் வந்து எதையும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, சரி இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதுக்கு இது பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரிப்பா பார்த்துக்கலாம், அதையும் இதையும் சேர்த்து நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, பண்ண முடியாது. நம்ம யாருக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ண தேவையில்ல அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எந்த நேரத்துலையுமே வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக அமையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான். எந்த நேரத்துலையுமே எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக அமையாது தான். அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது. யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் வந்து நம்ம இக்னோர் பண்ணி இது பண்ணிட முடியாது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த நேரத்துக்கும் எதுக்காகவும் நம்ம வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி அதை ஏப்பா யோசிச்சு இது பண்ணிகிட்ருக்கீங்க, பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், அத்தை வீடெல்லாம் இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, அவங்களாம் நல்லா வசதியாக இருக்கிறதுனால அவங்களாம் இப்போ முன்னாடி மாதிரியா இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணாங்க, இப்போ எல்லாம் அவங்க நல்லா வசதி ஆகிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் பார்க்கட்டும் பண்ணட்டும், நம்மளால் வந்து இப்போதைக்கு யாரையும் வந்து இது பண்ண தேவையில்லை அப்படின்னோடனே, சரி நம்ம அதுக்காக எதுக்காகவும் வந்து நம்ம இப்போ இருக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம், பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் அது வந்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும். இந்த நேரத்துக்கு இது சரி அது சரின்னு சொல்லாமல், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரிப்பா நீங்கள் அதையெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ வந்து மனசு ஓரளவு இதாக தான் இருக்குது. எந்த நேரத்துக்கு எது இதாகுதோ அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேர்ந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நாங்கள் வந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதை ஏன் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நாங்கள் யோசிக்கலை, யோசிக்கிற விஷயங்கள் வந்து உனக்கு புரியுது, புரியும், பார்ப்போம். எதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். மாமா என்ன சொல்கிறாரோ இப்போ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன கொண்டுட்டு போவோங்கிறத நம்ம பார்ப்போம், பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எதுக்காக இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற விஷயத்த வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்கப்பா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு அடுத்தடுத்த இதை நம்ம நோக்கி போயிட்டு இருந்தாலே நமக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் சந்தோஷமான ஒரு லைஃபுங்கிறது கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு